செய்தி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. நாளை முடிவுகள் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு நாள் முன்னதாகவே தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன் வணக்கம். நாளை முடிவுகள் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு நாள் முன்னதாகவே அறிவிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க என்ன தெரிவிக்கிறாங்க? வணக்கம். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் இந்த குரூப் 2 முதன்மை தேர்வுகள் என்பது நடைபெற்றது. 55,000 பேர் பங்கேற்ற இந்த தேர்வு முடிவுகள் நீண்ட இழுபறியாக இருந்ததால் சர்ச்சையாக மாறியது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் விரைந்து இந்த தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக அந்த தேர்வு முடிவுகளை வெளியிடுவதில் விடைத்தாள்களை மதிப்பீடு செய்வதில் கால தாமதம் ஏற்பட்டு வந்ததாக டிஎன்பிஎஸ்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் கடைசியாக வெளியிடப்பட்ட ஒரு செய்தி குறிப்பில் ஜனவரி 12ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று டிஎன்பிஎஸ்சி அதிகாரமாக தெரிவித்திருந்தது. ஆனால் தற்போது ஒரு நாள் முன்கூட்டியே இந்த தேர்வு முடிவுகளை தற்போது டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கிறது. இது தேர்வுகள் மத்தியில் கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களுக்கு பிறகு இந்த தேர்வு முடிவுகள் என்பது வெளியாகி இருக்கின்றன. மேலும் முதலில் அந்த தேர்வு அறிவிப்பு வெளியான போது 5,486 காலி பணியிடங்கள் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. 6,151 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தற்போது டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருப்பது பட்டதாரிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தாமதமானாலும் தற்போது காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரித்தும் தற்போது டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு வெளியிட்டிருப்பது பட்டதாரிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதைத் தொடர்ந்து விரைவில் இந்த பணி நியமன பணிகள் எல்லாம் துரிதமாக நடைபெறும் என்றும் பட்டதாரிகள் எதிர்பார்க்கின்றனர். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.